பாஜக டெஸ்பரேட்டாக இருக்காங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக டிவிக்கே உள்ளே கொண்டு வந்துடணும்னு. ஆனால் விஜய் சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு தான் அவர் தெரிவிச்சிருந்தாரு. திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ பாஜக அங்கே கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க அந்த டெஸ்பரேஷன் அவங்க காட்டுறாங்க இல்லையா, அது எதை காட்டுதுன்னா அவங்களோட வாக்குகளை டிவிக்கே பிரிக்கிறாங்க. ஸோ பரவலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, டிவிக்கேவை பொறுத்தளவில் எல்லாரோட வாக்குகளையும் அவங்க பிரிப்பாங்க, திமுகவோட வாக்குகளையும் பிரிப்பாங்க, அதிமுகவோட வாக்குகளையும் பிரிப்பாங்கலாம் சொன்னாங்க. இப்போ நிஜமாவே விஜய் திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா திமுகவில் அவசரம் காமிச்சிருப்பாங்க, விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். பட் திமுக அந்த எஃபோர்ட்டே எடுக்கல. திமுக குவைட்டா வேடிக்கை தான் பார்க்குறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாஜக அவசரப்படுறாங்க, விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். ஸோ அதை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, டிவிகே கையில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள். ஸோ அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிவிகேவை உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஸோ டிவிகே தனியாக நின்னாங்கன்னா டேமேஜ் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும். அதனால டிவிகேவை தனியாக நிற்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. டிஎம்கே அந்த விஷயத்த பண்ணல. ஸோ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் டிவிகே யாரோட வாக்குகளை பிரிக்க போறார் அப்படின்ற விஷயத்த.